ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவே கலக்குன ஒரு மலையாளம் மூவி தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படம் மலையாளம்ல எடுத்திருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எல்லா படங்கள்லயுமே இப்போ ஒரு பழைய சாங் வச்சு ரீமேக் பண்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இவரோட படத்துல எல்லாமே ஒரு பழைய சாங் வச்சு அது ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிடுவாருன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இதே மாதிரி மலையாளம்ல பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட ஒரு தமிழ் சாங் எடுத்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுனாங்க. அது என்ன பாட்டுனா, மஞ்சுமல் பாய்ஸ்ல கண்மணி அன்போடு காதல்ன்ற சாங் வந்தது. அதை வச்சு ரொம்ப பெரிய ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகி கிளைமேக்ஸ் இப்படி ஒரு சாங் வைக்கலாமா, இந்த ரொமான்டிக் சாங் அந்த இடத்துல வைக்க முடியுமா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொன்னாங்கன்னே சொல்லலாம். இவ்வளவு பெரிய ஒரு ஹிட் கொடுத்த மலையாளம் டைரக்டர் யாரா சிதம்பரம் அவர்கள். இவரோட அடுத்த மூவி என்னவா இருக்கும்? ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளவு ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் இவ்வளவு ஆடியன்ஸ் ரீச் ஆகுமா? தமிழா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் இவ்வளவு ஆடியன்ஸ் ரீச் ஆகி ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்த படம். இதை இவர் அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் இவர் செமையா பதில் சொல்ற மாதிரி. இவர் அடுத்து தெலுங்குல ஒரு படம் எடுக்க போறாரு. தெலுங்கு டெபியூட்டன் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆக போறாருன்னு சொல்றாங்க. இந்த படத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் வரும். இந்த படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்னா, மைத்ரி மேக்கர்ஸ். குட் பேட் அக்லி தலையோட படத்தை இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே இவங்க தான் தெலுங்குல இவர் எடுக்க போற படத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.